அப்ப இந்த சிவத்தை உணர வேண்டும் என்றால் தன்னுள் இருக்கின்ற உயிரில் ஒன்று இருப்பது போலவே எல்லா உயிரிலும் இறைவன் ஒன்றியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப காலகட்டம் தன்னை எறிதல், அதனுடன் சேர்ந்து தம்முடன் இருப்பவர்களிலும் சிவமானது அப்படியே நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். அதுதான் முதல் படிநிலை. அதை நீங்க உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட எப்படி சிவத்தை உணர்ந்தோமோ அதே போல எல்லா உயிர்களிலும் நாம் சிவத்தை உணர்வோம். அப்ப இந்த பல்வேறான கேள்விகள் மனதில் எழுகின்றன அல்லவா, அதுக்கெல்லாம் குரு மூலமாக நமக்கு விடயங்கள் கிடைக்கப்பெறும். அவ்வாறு இல்லை என்றாலும் இறைவனே குருவாக வந்து அதற்கான விடயங்களை கொடுப்பார். அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்ப வந்தோம், வந்தவர்கள் திரும்ப வேண்டும். யாத்திரை வந்தோம், யாத்திரை முடிந்து விட்டால் நாம் திரும்ப வேண்டும். இதுதான் வாழ்க்கையோட நியதின்னு எல்லாருமே சொல்றது உண்மையும் கூட. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்க கையில இருக்கு. சிவத்தை உணர வேண்டும் என்ற தேடுதல் ஒரு வேட்கையாக மாறி அவரை உணர்ந்தே ஆக வேண்டும் என்ற வேட்கையாக மாறும் பொழுது அதற்கான வழிகளை இறைவன் காட்டுவார். உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த சிந்தனைகளுக்கு தகுந்தாற் போல்தான் உங்களுடன் பழகுபவர்களும் வந்து அமைவார்கள். ஒரு வகையிலே நாம் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆள் மனதிலே உண்டாகி அதையே நாம் அசைக்க முடியாததாக பிடித்து கொண்டோம் என்றால் அதற்காக இறைவன் அடியார்களை நமக்கு கண்களிலே காட்டுவார். அதை பற்றி அறிந்த அடியார்களை கண்களில் காட்டுவார். அல்லது சிவமே பல ரூபங்களில் வந்தும் நமக்கு அருள் செய்வார். அப்ப நாம் தயாராக வேண்டும், உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும். எப்பொழுது? இந்த வாடகை வீட்டை விட்டு காலி செய்வதற்கு முன்னால் நாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே வாழும் போதே இந்த கோவில், நம் வாடகை வீடுன்னு சொன்னதே கோவில் தான். அது கிடைத்தற்கரிய பொக்கிஷம். அந்த கோவில் நன்றாக இருக்கும் பொழுதுதான் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் சிதலமடைஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கோவிலை விட்டு உயிரானது நீங்குவதற்கு முன்னால் உள்ளிருக்கின்ற தரிசனத்தை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை முனைப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். ஒரே மாதிரியான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கிடைத்து விடும் அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். எல்லோருமே நல்லவர்களாக, எல்லோருமே ஆன்மீகவாதிகளாக, இந்த மாதிரி இறைவனை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த பூமியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பிறருக்கு துன்பம் இழைப்பதில்லை, பிற உயிர்களை கொடுமைப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை, எல்லாமே சிவம் என்று அனைவருமே வாழ்கிறார்கள் அப்படின்னா அது எப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அது சாத்தியமான காலப்போக்கில் சாத்தியமாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்பணும். இறைவனுடைய கருணை பார்வையை உணர்கின்ற பட்சத்திலே, அனைவருமே அந்த இறைநிலையை உணர்கின்ற பட்சத்திலே இதுவும் சாத்தியம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக தான் யோசிக்கணும். இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சமமானது அப்படிங்கிறத நம்ம முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலைகளிலே நான் என்ற அந்த அகங்காரம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது, ஒரு மனிதனுக்குள் அந்த அகங்காரம் ஓங்கி நிற்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த வீட்டிலே அந்த மனிதனின் அகங்காரத்தின் காரணமாக பெரியவராக இருக்கலாம், அந்த ஊரிலே பெரியவராக இருக்கலாம், அந்த மாநிலத்திலோ அந்த நாட்டிலோ அவர் பெரியவராக இருக்கலாம். அகங்காரத்தினால் என்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இன்னும் அப்படியே கொஞ்சம் பெரிசா இறைவனுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரபஞ்சத்திலே அவன் யாராக இருக்க முடியும்? இந்த அகங்காரம் படித்த மனிதன் யாராக இருக்க முடியும்? ஒரு சின்ன புள்ளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுமே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஆகாயத்தை பார்ப்போம் இல்லையா, வானத்தை பார்க்குறோம். வானத்தை பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு புலப்படுவது என்னமோ ஒரு குறிப்பிட்ட அளவிலான நட்சத்திரங்கள். உண்மையாகவே அதுதான் அங்கு இருக்கின்றன, அதை தவிர வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்களும் இன்னும் சொல்லப்போனால் பல கோள்களும்
அங்கு இருக்கத்தான் செய்கின்றன. நம்மால் அதை பார்க்க முடியவில்லை, அதற்காக அதை இல்லை என்று கூற முடியாது. அப்ப இத்தனை படைப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பெரியது. அதிலே நாம் ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பா அந்த அகங்காரமானது அழிவதற்கு ஆரம்பிக்கும். உடனே இல்லாவிட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட படைப்புகளுக்கு மத்தியிலே அடியேன் எப்படி அந்த அகங்காரத்தை தலையில் வைத்துக் கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுதே ஒரு மனிதன் மாற ஆரம்பிப்பான். உண்மையாகவே ஆன்மீகத்தில் பயணிக்கின்ற மனிதன் ஆரம்பிப்பான்.